அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளம்பெண் வழக்கறிஞர் கொடுத்த பாலியல் புகாரில் சென்னை வேளச்சேரி சந்துரு லா அகாடமி இயக்குநர் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் துன்புறுத்தல், பெண் வன்கொடுமை, மிரட்டல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சந்திரசேகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இளம்பெண் வழக்கறிஞர் கொடுத்த பாலியல் புகாரில் சென்னை வேளச்சேரி சந்துரு லா அகாடமி இயக்குநர் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் துன்புறுத்தல், பெண் வன்கொடுமை, மிரட்டல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சந்திரசேகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை வேளச்சேரி அம்பிகா தெருவுல சந்துரு லா அகாடமி என்ற பெயரில் ஒரு சிவில் ஜட்ஜ் தேர்வு பயிற்சி மையம் ஒன்று செயல்படுகிறது. இதை சந்திரசேகர் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த மையத்துல ஒரு 40க்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெறக்கூடிய நிலையில் அனைவருமே இளம் வழக்கறிஞர்கள். இந்த நிலையில் தான் அதில் பயிற்சி பெற்று வந்த ஒரு பெண் வழக்கறிஞர், இளம் பெண் வழக்கறிஞர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த பயிற்சி மையத்தை நடத்தி வரக்கூடிய சந்துரு மீது அந்த புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. அவரை அவருடைய சொந்த காரை இந்த பயிற்சி பெறக்கூடிய இந்த வழக்கறிஞர் வீட்டிற்கு அனுப்பி அந்த காரில் இருந்து அவரை சந்திக்க சொன்னதாகவும், தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகள்ல அவர் அரை நிர்வாண கோலத்தில் நின்று கொண்டு வகுப்பு எடுப்பதாகவும் இப்படி அந்த புகார் இருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில வேளச்சேரி போலீசார் விசாரணை நடத்தி அந்த விசாரணையில பாலியல் துன்புறுத்தல், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் மிரட்டல் ஆகிய இந்த 3 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்தார்கள். வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இருந்த நிலையில் தற்பொழுது இந்த சந்திரசேகர், அதாவது சந்துரு லா அகாடமியினுடைய அந்த பயிற்சி மையத்தினுடைய இயக்குனர் சந்திரசேகரை கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வழக்குல இவருக்கு உடந்தையாக செயல்பட்டு அந்த புகார் அளித்த பெண்ணை மிரட்டினார் என்று இவருடைய பெண் உதவி ஆய்வாளர் மாயா என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் போலீசார் தரப்புல கூறுகிறார்கள். தற்பொழுது கைது செய்யப்பட்ட சந்துருவிடம் தொடர்ந்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விசாரணையின் முடிவுல அவருக்கு பிறகு அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்காக நீதிமன்றத்தில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள்.